அஸ்ஸலாமு அலைக்கும். இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி, கருவேப்பிலை இதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது போட்டு மூணையும் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 2 ஆனியன் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கருவேப்பிலையும் கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருந்த தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, தேங்காய், புளி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயிலேயே மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் வரும், ப்ரௌன் கலர். அப்படி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் தாளிக்கணும் அப்படின்னா கூட வெறும் கருவேப்பிலையும் எண்ணெய் போட்டு தாளித்து சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.